இந்த வீடியோவில் நாம் ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் டைபோரேன், சோடியம் போரோஹைட்ரைடு அண்ட் போரசோல் பற்றி பார்க்கலாம். இப்போ போரான் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கூட சேர்ந்து காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அது என்னன்னு சொல்லுவோம்னா போரான் ஹைட்ரைட்ஸ் அல்லது போரேன்ஸ். அதில் 2 டைப்ஸ் ஆஃப் சீரீஸ் இருக்கு. போரான் ஹைட்ரைட்ஸ் ஆர் போரேன்ஸ். அதில் என்னென்ன சீரீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா BnHn+4 சீரீஸ், அடுத்தது BnHn+6 சீரீஸ். ஸோ இந்த எண்ணுக்கு வேல்யூ நம்ம இங்கே 2ல் கொடுக்கலாம். ஸோ எண்ணுக்கு 2 கொடுத்தீங்கன்னா B2H6, 2 + 4 6. இதுக்கு பேர் டைபோரேன் 6. அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளவோ அதை ப்ராக்கெட்டில் எழுதிடுறோம், டைபோரேன் 6. அடுத்தது 5 கொடுக்குறோம் எண்ணுக்கு. இந்த சீரீஸில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் எழுதுகிறோம். ஸோ B5H9. என்ன சொல்லலாம், டைபோரேன் 9. சாரி, டை இல்லை, பென்டா. 5 வந்து பென்டா. ஸோ பென்டா போரேன் 9. அடுத்தது 6, B6H10. 6க்கு என்ன, ஹெக்ஸா, ஹெக்ஸா போரேன். நீங்கள் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவீங்கள்ல, மீத், ஈத், ப்ரொப், அந்த டேர்ம்ஸ் தான் நம்ம இந்த நம்பர்ஸுக்கு சொல்கிறோம். ஹெக்ஸா போரேன் 10. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8, B8H12. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டா போரேன் 12. ஆக்டானா 8. அடுத்தது 10 போரேன், இப்போ டெக்கா போரேன், B10H14. டெக்கா போரேன் 14. டெக்கானா 10. ஸோ டெக்கா போரேன் 14. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5. இந்த 5 காம்பவுண்ட்ஸும் BnHn+4 சீரீஸில் வருது. BnHn+6 சீரீஸ் பாருங்கள், இங்கே ஸ்டார்டிங்கே N4 தான். BnHn+6ல் ஃபஸ்ட்டு Nக்கு 4 கொடுங்க, B4H10. இது என்ன சொல்லுவோம், 4க்கு என்ன, டெட்ரா, டெட்ரா போரேன் 10. அடுத்தது 5. இந்த 5 ரெண்டுலேயுமே வரும் 5 போரான் ஆட்டம்ஸ். B5H11. 5க்கு நமக்கு தெரியும் என்ன, பென்டா, பென்டா போரேன் 11. நெக்ஸ்ட்டு 6. 6ம் ரெண்டுலேயுமே வரும் பாருங்கள், B6H12. ஹெக்ஸா போரேன் 12. அடுத்தது 8. 8ம் ரெண்டுலேயுமே இருக்கும், B8H14. ஆக்டா போரேன் 14. அடுத்தது 9, B9H15. எண்ணிய போரேன், இங்கே நேனோ சொல்ல மாட்டோம், எண்ணிய போரேன் 15. அடுத்தது 10, B10H16. டெக்கா போரேன் 16. ஸோ இதுதான் போரான் ஹைட்ரைட்ஸில் இருக்கக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் சீரீஸ். போரானும் ஹைட்ரஜனும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸுக்கு பேர் போரேன்ஸ். இதில் இப்போ நாம் இந்த டைபோரேனை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு
ஸோ டைபோரேன் ஃபார்முலா B2H6. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதில் பாருங்கள், ரியாக்ஷன் பிட்வீன் அயோடின் அண்ட் சோடியம் போரோஹைட்ரைடு. ஸோ சோடியம் போரோஹைட்ரைடும் அயோடினும் ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு டைபோரேன் கிடைக்கும். திஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் டைக்ளைம். சோடியம் போரோஹைட்ரைடு plus iodine in diglyme gives நம்ம மெயின் காம்பவுண்ட் என்ன, டைபோரேன் B2H6 plus sodium iodide plus ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இங்கே 2 போரான் ஆட்டம் இருக்குது, பட் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 Na இருக்குது, பட் இங்கே 1 தான் இருக்குது. இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ரொம்ப சிம்பிள். சோடியம் போரோஹைட்ரைடு அயோடின் கூட ரியாக்ட் ஆகுது இன் டைக்ளைம். அப்போது நம்மளுக்கு டைபோரேன் கிடைக்குது. இது ஒரு மெத்தேடு. அடுத்த மெத்தேடு பார்த்தீங்கன்னா பை பாசிங் சைலண்ட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் in a mixture of boron trichloride and hydrogen at low pressure. By passing silent electric discharge through a mixture of boron trichloride and hydrogen at low pressure. So boron trichloride BCl3 plus hydrogen, silent electric discharge, low pressure. So low pressure la silent electric discharge pass பண்ணீங்கன்னா through a mixture of boron trichloride and hydrogen நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டைபோரேன் கிடைக்குது. B2H6 plus இந்த HCl சேர்ந்து HCl. இது ஒரு மெத்தட். இப்போ இங்கே பாருங்கள், பேலன்ஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடு 2 போரேன் இருக்குது, ரைட் சைடு 2 போரேன் இருக்குது, லெஃப்ட் சைடில் 1 தான் இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2BCl3. அடுத்து குளோரின் பாருங்கள், 2 × 3 6 இருக்குது, பட் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே 6 இருக்குது, இங்கே 6 6 + 6 12, பட் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம், 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைபோரேன். மூணாவது பாருங்கள், இதே போரான் ட்ரைக்ளோரைடை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டு ரெடியூஸ் பண்ணாலும் நமக்கு டைபோரேன் கிடைக்கும். ரிடக்ஷன் ஆஃப் போரான் ட்ரைக்ளோரைடு வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஸோ போரான் ட்ரைக்ளோரைடு ப்ளஸ் lithium aluminum hydride gives நம்மளுக்கு மெயின் காம்பவுண்ட் என்ன, டைபோரேன் B2H6. அடுத்தது லித்தியமும் குளோரினும் இருந்தால் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, கட்டாயம் லித்தியம் குளோரைடு ஃபார்ம் ஆகிருக்கும். இது ஒன்று. அலுமினியமும் குளோரைடும் சேர்ந்துருந்தால் அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் குளோரைடுக்கு ஃபார்ம்லாம் AlCl3. இதை பேலன்ஸ் பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 2 போரான் இருக்குது, இங்கே 2 போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 2BCl3 பாருங்கள், குளோரின் வந்து 2 3 6 இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கே 3. ஸோ இது 3ஆகவே இருக்கட்டும், இதை 3 பண்ணுங்கள். ஸோ 3 + 3 6 ஆச்சு. லித்தியம் பாருங்கள், இங்கே 3 இருக்குது, பட் இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3LiAlH4. இங்கே அலுமினியமும் 3 வந்துருச்சு. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ ஆட்டம்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். 2 போரேன் 2 போரேன், ஓகே. 2 × 3 6 குளோரின், 3Cl, இங்கே 3 × 3 9Cl, மொத்தமாக 12Cl இருக்கும், 12 குளோரின் ஆட்டம்ஸ். பட் இங்கே என்ன தான் இருக்குது, 2 × 3 6 தான் வருது. அப்போ இந்த 2ஐ என்ன பண்ணால் நமக்கு 12 வரும். மறுபடியும் 2ஆல் பெருக்கணும், அதாவது 4 பண்ணணும். ஏற்கனவே 2 இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 × 2 4. அப்போ 4 × 3 12Cl வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ பேலன்ஸ் ஆகிருக்கும் பாருங்கள். அடுத்து அதே மாதிரி ஹைட்ரஜனும் பாருங்கள், 3 × 4 12 வருது. இது 4B ஆகிறனால இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், மாடிஃபை பண்ண பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் 4BlC3. ஏன் 4 வந்துச்சுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா லெஃப்ட் சைடில் 12Cl வரனால இங்கே 4 போட்டால் தான் மொத்தமாக 12Cl ஆட்டம்ஸ் வரும். 4BCl3, 3LiAlH4. போரான் மொத்தமாக இங்கே 4 இருக்குது, பட் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2B2H6 + 3LiCl + 3 அலுமினியம் குளோரைடு. ஸோ இதுதான் தேர்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைபோரேன். போரான் ட்ரைக்ளோரைடை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டு ரெடியூஸ் பண்ணோம்னா, ஒடுக்கணும்னா டைபோரேன் கிடைக்குது. அடுத்து இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா reduction of boron trifluoride. with sodium hydride. sodium hydride போட்டு boron trifluoride ரெடியூஸ் பண்ணுறோம். boron trifluoride plus sodium hydride gives நம்ம மெயின் காம்பவுண்ட் டைபோரேன். ப்ளஸ் சோடியம் இருக்குது, ஃப்ளூரின் இருக்குன்னா என்ன காம்பவுண்ட் தான் ஃபார்ம் ஆகிருக்குன்னா சோடியம் ஃப்ளூரைடு. ஓகே, இங்கே 2 போரேன் இருக்குது, இங்கே ஒரு போரான் ட்ரைஃப்ளூரைடு தான் இருக்குது. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். போரான் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஹைட்ரஜன் ரைட் சைடில் 6 இருக்குது, லெஃப்ட் சைடில் 1 தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பை 6 ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன். சோடியம் லெஃப்ட் சைடில் 1 தான் இருக்குது, லெஃப்ட் சைடில் 6 இருக்குது, ரைட் சைடில் 1 தான் இருக்குது. மல்டிப்ளை பை 6. இப்போ ஃப்ளூரின் பாருங்கள், 2 × 3 6, 6 × 1 6 பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது இன்னொரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். டைபோரேன் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்லெஸ் கேஸ், அது கலரே இருக்காது. வித் ஃபோல் ஸ்மெல். டைபோரேன் இஸ் எ கலர்லெஸ், நிறமற்ற வாயு. வித் ஃபோல் ஸ்மெல். ஸோ ஒரு அருவருக்கத்தக்க மனத்தோடு இருக்கும். ஸோ இது வந்து இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். அதனுடைய நிலைப்புத்தன்மை மற்றும் வெப்பப்படுத்துவதால் ஏற்படும் விளைவு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைபோரேன் இஸ் ஸ்டேபிள் அட் லோ டெம்பரேச்சர்ஸ். குறைவான வெப்பநிலையில் தான் நிலையானது.
ஹீட் பண்ணிங்கன்னா அது மற்ற போரேன்ஸாக மாறும். ஸோ B2H6 ஹீட் பண்ணுறீங்க between 100 to 250 degree Celsius. இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் ஹீட் பண்ணிங்கன்னா இது வேரியஸ் போரேன்ஸாக மாறும். B4H10, B5H9, அப்புறம் B5H11, B6H10, B6H12 எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போரேன்ஸாக மாறும் ஹீட் பண்ணோம்னா between 100 and 250 டிகிரி செல்சியஸ். 100லேருந்து 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெவ்வேறு போரேன்ஸாக கொடுக்கும். அடுத்தது ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். டைபோரேனை ஆக்சிஜன் கூட ட்ரீட் பண்ணால் என்ன ஆகுன்னு பாருங்கள். இதில் நிறைய ஹீட் ரிலீஸ் ஆகும். நமக்கு வந்து போரான் ட்ரைஆக்சைடு ஃபார்ம் ஆகும். B2H6 plus O2 gives B2O3 ப்ளஸ் ஹைட்ரஜன் இருக்கிறனால கட்டாயம் என்னவும் ஃபார்ம் ஆகணும், வாட்டரும் ஃபார்ம் ஆகணும். ஸோ இங்கே லெஃப்ட் சைட்லேயும் 2 போரான், ரைட் சைட்லேயும் 2. ஓகே, பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது ஹைட்ரஜன் பாருங்கள், லெஃப்ட் சைடு 6 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 ஆயிடுது. ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 3, இங்கே 3, 6 இருக்குது. பட் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இதை 3ஆல் பெருக்கிடலாம். ஸோ இதுதான் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். இதில் நிறைய ஹீட் ரிலீஸ் ஆகும். இந்த ரியாக்ஷனோட டெல்டா ஹெச் என்தால்பி சேஞ்ச் பார்த்தீங்கன்னா -2165 கிலோஜூல் பெர் மோல். ஒரு மோல் டைபோரேன் ஆக்சிஜன் கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எந்த காம்பவுண்ட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனாலும் ஹீட் ரிலீஸ் ஆகும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், வெப்ப உமிழ் வினை. அடுத்தது ஹைட்ராலிசிஸ் அல்லது ரியாக்ஷன் வித் வாட்டர். ஸோ இதை வாட்டரை ஆட் பண்ணி ட்ரீட் பண்ணிங்கன்னா போரிக் ஆசிட்டை கொடுக்கும். போரிக் ஆசிட் அல்லது ஆர்த்தோபோரிக் ஆசிட்டை கொடுக்கும். B2H6 plus H2O gives H3BO3 plus H2. ஹைட்ரஜன் கேஸும் எவால்வ் ஆகும். இது வந்து போரிக் ஆசிட் அல்லது ஆர்த்தோபோரிக் ஆசிட். ஸோ பேலன்ஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் 2 போரான் இருக்குது, ரைட் சைடில் 1 தான் இருக்குது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, முடிஞ்சு. அடுத்து ஹைட்ரஜன் பாருங்கள், 6 + 2 எத்தனை வருது? அதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் பாருங்கள், 2 × 3 6 இருக்குது. பட் இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இதால் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 12, மொத்தமாக 18. பட் இங்கே வந்து 6 இருக்குது, இன்னும் 12 வேணும்னா இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டைபோரேன். நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆர்த்தோபோரிக் ஆசிட். அடுத்தது ரியாக்ஷன் வித் பேசஸ் ஆர் ஆல்கலிஸ். வித் ஸ்ட்ராங் பேஸ் டைபோரேன் என்ன பண்ணுன்னா மெட்டாபோரேட்ஸை ஃபார்ம் பண்ணும், ஹைட்ரஜன் கேஸை எவால்வ் பண்ணும். ஸோ இங்கே ரியாக்ஷன் வித் என்ன பேசஸ்? ஸ்ட்ராங் பேசஸ். வீக் பேசஸ் கூட இல்லை, ஸ்ட்ராங் பேசஸ் கூட தான் இது ரியாக்ட் ஆகுது. ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, லித்தியம் ஹைட்ராக்சைடு, இந்த மாதிரி ஸ்ட்ராங் பேசஸ் கூட. B2H6 ப்ளஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் வாட்டர். பேசஸை வாட்டரில் தான் கரைக்கிறோம், கரைச்சிட்டு ரியாக்ட் பண்ண வைக்கிறதுனால இங்கே வாட்டரும் ஒரு ரியாக்டன்ட் தான். என்ன ஃபார்ம் ஆனால் மெட்டாபோரேட், பொட்டாசியம் மெட்டாபோரேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இதுலேயும் ஹைட்ரஜன் எவால்வ் ஆகுது. பேலன்ஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு 2 போரேன்ஸ் இருக்குது, இங்கே ரைட் சைடு 1 தான். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, முடிஞ்சது. அடுத்தது
பொட்டாசியம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு இங்கே ஒன்று தான் இருக்குது, அதனால் இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, முடிஞ்சது. ஆக்சிஜன் பாருங்கள் 2 + 1 3ன்னு வருது, பட் இங்கே பாருங்கள் 2 × 2 4. அப்போ இதை மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும், அப்போ தான் 2 ஆக்சிஜன் இங்கே வந்து 2 ஆக்சிஜன் + 2 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் ஆயிரும். ஹைட்ரஜன் இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 2 8, இங்கே ஒரு 4 12. அப்போ இங்கே 12 ஆகணும்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ த ரியாக்ஷன் வித் பேசிஸ் ஆர் அல்கலிஸ். இதில் வந்து மெட்டாபோரேட்ஸ், இது பேர் பொட்டாசியம் மெட்டாபோரேட். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நமக்கு போரோஹைட்ரைட்ஸும் பாலிபோரேன் ஆனியான்ஸும் கிடைக்கும். உதாரணத்துக்கு சோடியத்தை கூட ட்ரீட் பண்ணோம்னா டைபோரேன் ப்ளஸ் சோடியம் மெட்டல் இன் ஈத்தர். இந்த ரியாக்ஷன் ஈத்தரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். என்ன ஆகுதுன்னா சோடியம் போரோஹைட்ரைடு ப்ளஸ் NaB3H8. ஸோ பேலன்ஸ் பண்ணுங்கள். போரான் பார்த்தீங்கன்னா 1 + 3 4 வருது, அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. சோடியம் பாருங்கள் இங்கே 1 இங்கே 1 1 1 2, அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது சோடியம் போரோஹைட்ரைடு, இது பாலிபோரேன் ஆனியான். இதில் வந்து B3H8 மைனஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து B3H8 மைனஸ்ங்கிறது பாலிபோரேன் ஆனியான். அடுத்தது ரியாக்ஷன் வித் ஹாலஜன்ஸ். ஸோ ஹாலஜன்ஸ் கூட டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸை கொடுக்குது. B2H6 + Cl2. இது லோ டெம்பரேச்சரில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. லோ டெம்பரேச்சர் இது என்ன காம்பவுண்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா போரான் ட்ரைக்ளோரைடு ப்ளஸ் HCl. ஸோ இங்கே 2 போரான் இருக்குது, ஸோ 2BCl3. ஹைட்ரஜன் பாருங்கள் 6 இருக்குது, 6HCl. 2 × 3 6, இங்கே ஒரு 6 12Cl இருக்குது, அப்போ இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதுவே புரோமின் போட்டோம்னா இதுவும் லோ டெம்பரேச்சரில் தான். மோனோ சப்ஸ்டிடியூட்டட் போரேன் கிடைக்கும், அதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக புரோமின் சப்ஸ்டியூட் ஆகிடும். B2H6 போகிறதுக்கு பதிலாக B2H5Br ப்ளஸ் HBr, அது கூட BCl3 மாதிரி BBr3. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2B2H6 7Br2 gives 7HBr + 2BBr3. ஸோ இது வந்து அயோடின் டஸ் நாட் ரியாக்ட் வித் டைபோரேன். அயோடின் வந்து இதில் ரியாக்ட் ஆகாது. Reaction with halogen acids. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட், ஹைட்ரோஹைட்ரிக் ஆசிட், இந்த மாதிரி ஆசிட்ஸை ஹாலஜன் ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து மோனோ ஹாலஜனேட்டட் டைபோரேனை கொடுக்கும். B2H6 + HX. இந்த எக்ஸுங்கிற இடத்துல ClBrI எது வேணால் வரலாம். இந்த எக்ஸ் வந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ என்ன வரும்? B2H5X. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல குளோரின், புரோமின், ஐடின் இதெல்லாம் போட்டுக்கலாம். ப்ளஸ் H2.
ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகும். ஸோ இது வந்து மோனோ ஹாலஜினேட்டட் டைபோரேன். அடுத்தது ஹைட்ரைட்ஸ், சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ரைடு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, இந்த மாதிரி ஹைட்ரைட்ஸ் எடுத்துட்டோம்னா என்ன ரியாக்ஷனை பார்க்கலாம். ரியாக்ஷன் வித் ஹைட்ரைட்ஸ், மெட்டல் ஹைட்ரைட்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ரைடு எடுத்துக்கலாம். B2H6 ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ரைடு. நமக்கு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சோடியம் போரோ ஹைட்ரைடு. ஸோ இங்கே 2 போரான் இருக்குது, ஸோ மல்டிப்ளைட் பை 2. இங்கே 2 சோடியம் இருக்குது, மல்டிப்ளைட் பை 2. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அல்கீன்ஸ் கூட ரியாக்ஷன், இது ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோபோரேஷன் அல்லது ரியாக்ஷன் வித் அல்கீன்ஸ். இப்போ இந்த B2H6 2BH3 நினச்சிக்கோங்க. இந்த போரானில் கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்கே இந்த கார்பன் கூட கனெக்ட் ஆகி CH2 மாறும். இந்த CH2 வந்து போரான் கூட கனெக்ட் ஆகும். B CH2 bond R த்ரைஸ். ஏன் த்ரைஸ் போடுறோன்னா போரானோட வேலன்சி 3. ஸோ இங்கே எத்தனை போரான் இருக்குது? 2 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பை 2. அப்போ இந்த குரூப் மொத்தமாக எத்தனை தாட்டி வருதுன்னு பாருங்கள். 2 × 3 6. அப்போ இங்கே 6 போட்டுக்குங்க. இந்த காம்பவுண்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆர்கானோ போரேன். அடுத்தது ரியாக்ஷன் வித் அம்மோனியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் கண்டிஷனை பொறுத்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸு கிடைக்கும். ஃபஸ்ட்டு B2H6 + 2NH3 அட் லோ டெம்பரேச்சர், குறைவான வெப்பநிலை. இப்போ ஒரு அடக்ட் சேர்ப்பு பொருள் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா B2H6.2NH3. இதுதான் ஒரு அடக்ட் சேர்ப்பு பொருள். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டை அம்மோனியேட் ஆஃப் டைபோரேன். இதுவே அதிக அளவில் அம்மோனியா போட்டிருந்தீங்கன்னா போரான் நைட்ரைடு கிடைக்கும். எக்ஸஸ் அதிக அளவில், எக்ஸஸ் NH3, எக்ஸஸ் அம்மோனியா, போரான் நைட்ரைடு. இது ஹை டெம்பரேச்சரில் தான். இதுவே 200 டிகிரி செல்சியஸில் அம்மோனியா போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா போரசின் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். B2H6 + NH3 என்ன டெம்பரேச்சர்? 200 டிகிரி செல்சியஸ். ஹீட் பண்ணிங்கன்னா B3N3H6. B3N3H6 + H2. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 3 டைபோரேன், 6 அம்மோனியா, 2 molecules ஆஃப் போரசின். ஹைட்ரஜன் பாருங்கள், 18 + 18 36. 36ல் 12 இங்கே வந்துருச்சுன்னா 24க்கு 12 ஹைட்ரஜன்.
ஸோ இதுதான் என்னென்னா போரசின் அல்லது போரசோல். அடுத்தது ரியாக்ஷன் வித் போரான் ஹேலைட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹேலோ டைபோரேன், அதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஹேலஜன் வந்துடும். உதாரணத்துக்கு B2H6 + BBr3 போரான் ட்ரைப்ரோமைடு ரெண்டு ரியாக்ட் ஆச்சுன்னா ஒரு ஹெச் போயிட்டு அதுக்கு பதிலாக பிஆர் வரும். B2H5 Br, இந்த ஹெச் இங்கே வந்துடும், BHBr2. ஸோ இது பார்த்தீங்கன்னா புரோமோ டைபோரேன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டைபோரேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை போட்டு அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டைபோரனில் 2 போரான் ஆட்டம் இருக்குது, 6 ஹைட்ரஜன். அது எப்படி ஷேர் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயே 2 போரான் போட்டிருக்கேன். இந்த 2 போரானுக்கு இடையில் ஒரு ஹைட்ரஜன், மறுபடியும் 2 போரானுக்கு இடையில் ஒரு ஹைட்ரஜன். ஸோ இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த 2 போரானையும் கனெக்ட் பண்ணுது. அப்படின்னு கனெக்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம், பிரிட்ஜ். ஸோ இது பிரிட்ஜிங் ஹைட்ரஜன், இணைக்கும் ஹைட்ரஜன். அதே மாதிரி இதுவும் பிரிட்ஜிங் ஹைட்ரஜன். இப்போ இந்த 2 ஹைட்ரஜனும் சரி இந்த 2 போரானும் சரி ஸ்க்ரீன்லேயே இருக்குது. அடுத்ததாக ஒரு ஹைட்ரஜன் போடுற பாருங்கள், இதுக்கு பேர் டேஷ் வெஜ். இந்த பாண்ட் இப்படி போட்டிங்கன்னா டேஷ் வெஜ். இந்த ஹைட்ரஜன் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அல்லது போர்டுக்கு பின்னாடி இருக்குது. அடுத்து இன்னொரு ஹைட்ரஜன், இது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்குது. இது சாலிட் வெஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும். இதெல்லாம் டெர்மினல் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். இது சாலிட் வெஜ் போட்டால் முன்னாடி இருக்கக்கூடிய ஹைட்ரஜனா இப்படியும் சொல்லலாம். அல்லது இது இப்படியே சுற்றுறேன், இப்படி சுற்றுறேன்னு வைங்க, இந்த கீழே இருக்கிற ஹைட்ரஜன் போர்டுக்கு முன்னாடி வந்துடும், மேலே இருக்கிற ஹைட்ரஜன் போர்டுக்கு பின்னாடி போயிடும். போர்டுக்கு முன்னாடி இந்த ஹைட்ரஜன் மேலே வரும், போர்டுக்கு பின்னாடி இந்த ஹைட்ரஜன் கீழே வரும். இப்படி வரும் பாருங்கள். இப்படி தான் சுற்றினேன். இந்த ஹைட்ரஜன் போர்டுக்கு பின்னாடி போயிருக்குமா, ஏன்னா இங்கிருந்து இப்படி பின்னாடி வந்திருக்கும். ஸோ பின்னாடி வர பாண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன போட்டு காட்டுவோம், டேஷ் வெஜ். முன்னாடி வர பாண்டை சாலிட் வெஜ் போட்டு காட்டுறோம். அடுத்து இந்த 2 ஹைட்ரஜனும் போர்ட்லேயே வந்துக்குது. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் போர்டில் இருந்தால் இந்த டெர்மினல் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் போர்டுக்கு முன்னாடி பின்னாடி வரும். பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் போர்டுக்கு முன்னாடி பின்னாடி வந்துச்சுன்னா இந்த டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் போர்ட்லேயே வருது அல்லது ஸ்க்ரீன்லேயே வருது. ஸோ இந்த 2ல் எந்த ஸ்ட்ரக்சர் போட்டாலும் கரெக்டாக நீங்கள் 2மே போட்டு காட்டுங்க. அடுத்தது இந்த பிரிட்ஜிங் ஹைட்ரஜனுக்கும் போரானுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 1.33 ஆங்ஸ்ட்ராம். இந்த டெர்மினல் ஹைட்ரஜன் பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 1.19 ஆங்ஸ்ட்ராம். உள்ள இந்த பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 97 டிகிரி. இந்த டெர்மினல் ஹைட்ரஜனுக்கும் போரானுக்கு கிடைக்கக்கூடிய பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 122 டிகிரி. இந்த 2 போரானுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.77 ஆங்ஸ்ட்ராம். ஆங்ஸ்ட்ராம்னா எவ்வளோ, 10⁻⁻10 மீட்டர். ஸோ இதெல்லாம் மெயினாக சொல்லிக்கோங்க.
அடுத்தது இந்த ஒவ்வொரு போரானும் என்ன ஹைபிரிடைசேஷனில் இருக்குன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன் டைபோரேன் தி boron atoms are in sp3 hybridization. இந்த ஒவ்வொரு போரானை சுற்றியும் பார்த்தீங்கன்னா 4 பாண்டு வரும். 1 2 3 4 4 வந்தால் ஒரு எஸ் 3 p ஆர்பிட்டால், டோட்டலாக 4 ஆர்பிட்டால் ஹைபிரிடைஸ் ஆகிருக்கணும். sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ என்ன கலப்பினமாதல் இருக்குது? sp3 கலப்பினமாதல். இங்கே இடம் இல்லாதனால இங்கே எழுதுகிறேன், நீங்கள் கரெக்டாக நேராக எழுதிக்கங்க. sp3 ஹைபிரிடைசேஷன். சரி, இந்த sp3 ஹைபிரிடைஸ்டு போரான் என்ன பண்ணுது? தி sp3 hybridized orbitals of boron form two sp3s sigma bonds with terminal hydrogen atoms. அதாவது இந்த போரானில் இருக்கக்கூடிய sp3யும் ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய s ஆர்பிட்டாலும் சேர்ந்து என்ன பண்ணுது? 2 sp3s சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணுது. sp3 hybridized orbitals of each boron atom னு போட்டுக்கோங்க. each boron form 2 sp3s sigma bonds with terminal hydrogen atoms. ஸோ ஒவ்வொரு போரானும் அதோட sp3 ஆர்பிட்டாலை யூஸ் பண்ணி 2 ஹைட்ரஜன் கூட sp3s sigma பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ தேர் ஆர் totally 4 sp3s sigma bonds. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இங்கே ஒரு sp3s வருமா, இது ஒரு sp3s sigma bond, இது ஒரு sp3s sigma bond. மொத்தமாக 4 sp3s sigma bond இருக்குது. அடுத்தது இன்னும் 2 sp3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குல்ல, மொத்தம் 4 sp3 ஆர்பிட்டால் போரானில் இருக்கும் ஒவ்வொரு போரான்லேயும். இப்போ 2க்கான பாண்டிங் சொல்லிவிட்டோம், மீதி 2 என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். தி ரிமைனிங் மீதி இருக்கக்கூடிய 2 sp3 orbitals of each boron, ஒவ்வொரு போரானில் இருக்கக்கூடிய மீதி 2 sp3 ஆர்பிட்டால் என்ன பண்ணுது? செப்பரேட்லி, தனியாக இந்த ரெண்டுமே தனித்தனியாக ஓவர்லாப் வித் hydrogen and sp3 orbital of another boron. ஹைட்ரஜனால என்ன? 1s ஆர்பிட்டால். hydrogen and sp3 orbital of orbitals of another boron atom forming. இதனால என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. a 3-centered 2 electron bonds. Two electron bond bracketல BHB ன்னு போட்டுக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை மறுபடியும் ஒருக்கா இங்கே காட்டுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா
3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். இது என்ன ஷேப்பில் இருக்குன்னு பாருங்கள், பனானா ஷேப்பில் இருக்கும். இந்த 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட்ஸ் மொத்தமாக எத்தனை இருக்குது? இது ஒரு பிஹெச்பி, இது ஒரு பிஹெச்பி, 2 இருக்குது. இந்த 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட்ஸுக்கு இன்னொரு பேர் பனானா பாண்ட்ஸ். Thus, there are 2 3-centered 2 electrons bond so thus there are 2 3-centered 2 electron bonds in diborane. They are also known as, இன்னொரு பேர் என்ன, பனானா பாண்ட்ஸ். ஏன்னா அது பனானா ஷேப், வாழைப்பழ ஷேப்பில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிரிட்ஜ்டு ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய ஹைட்ரஜனுக்கான எவிடன்சஸை பார்க்கலாம். எவிடன்சஸ் ஃபார் பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன், இதுக்கான எவிடன்சஸ், இதில் பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் இருக்குதுங்கிறதுக்கான எவிடன்சஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் இன் டைபோரேன். சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம். என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரத்தில் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அல்லது ப்ரோட்டான்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அது என்ன பண்ணுதுன்னா, இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரோட்டான்ஸ் இருக்கிறது காட்டுது. என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டைபோரேன் shows that 4 hydrogen atoms in B2H6 are one type. இந்த 4 ஹைட்ரஜன் ஒரு டைப்பு, and the remaining 2 hydrogens are another type. மீதி இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனும் வெவ்வேறு டைப்னு காட்டுது. and the remaining 2 hydrogen atoms are another type. 4 ஹைட்ரஜன் ஒரு டைப்பு, மீதி 2 ஹைட்ரஜனும் வேறு டைப்புன்னு காட்டுது. ஸோ அப்போ இது என்ன அர்த்தம்? பிரிட்ஜ்டு ஹைட்ரஜனாக இருந்திருந்தா தான் இந்த 2 ஹைட்ரஜனும் அந்த டெர்மினல் ஹைட்ரஜன்கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும். இது ஒரு எவிடன்ஸ். ஆன் மெத்திலேஷன், மெத்தில் குரூப்பை கொண்டு வந்து ஹைட்ரஜன் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் அதுக்கு பேர் மெத்திலேஷன். ஆன் மெத்திலேஷன் டைபோரேன் gives B2H6 என்ன கொடுக்குதுன்னா CH3 4 times BH2. ஸோ 4 ஹைட்ரஜனை மட்டும்தான் மெத்தில் குரூப் ரீப்ளேஸ் பண்ணுது, மீதி 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் குரூப் வரல. பியாண்ட் திஸ், இதுக்கப்புறம் மெத்திலேஷன் இஸ் நாட் பாசிபிள். இதுக்கப்புறம் மெத்திலேஷனே நடக்கலை. ஸோ மெத்திலேட் பண்ணிங்கன்னா 4 ஹைட்ரஜனுக்கு பதிலாக மட்டும்தான் மெத்தில் குரூப் வருது. அதனால தான் CH3 4 times BH2ன்னு போட்டோம். இதுக்கப்புறம் மெத்திலேஷனே நடக்கலை. அப்போ என்ன அர்த்தம்? அந்த 4 ஹைட்ரஜன் ஒரு டைப், இந்த 2 ஹைட்ரஜனும் ஒரு டைப். இது கட்டாயம் பிரிட்ஜிங் பொசிஷனில் பிரிட்ஜ்டு ஹைட்ரஜனாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி மெத்திலேஷன் வராது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதெல்லாம் எவிடன்சஸ் ஃபார் பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் இன். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.